அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீனிக்ஸ் மால். வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பெரிய மால் சென்னையில் இருக்கிறது. ஸோ தாம்பரத்துலேருந்து நாங்கள் கிளம்பி நேரே கிண்டியில் போய் இறங்கி லோக்கல் ட்ரெயினில் ஸோ அங்கேருந்து எப்படி நான் வந்து வேளச்சேரி போனோம் அப்படின்ட்டு. ஸோ கிண்டியில் வந்து இறங்கிட்டோம். மெட்ரோலேயே வந்து இறங்கலாம் அண்ட் ஆல்சோ லோக்கல் ட்ரெயினில் இறங்கலாம். ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பஸ் ஃபெசிலிட்டி வந்து அந்த சைடு போக வேண்டியது இருந்தது. ஸோ கிண்டியோடைய மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள இதில் போய் இறங்கினோன்னா அங்கேருந்து வேளச்சேரிக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. ஸோ வர்ற பஸ்லேயும் போகலாம், ஆல்ரெடி நின்றுட்டுருக்கிற பஸ்ஸில் கூட ஏறி உட்காந்துடலாம். ஏன்னா நிறைய பஸ் வந்து ரொட்டீனாக இருக்குது. மினி பஸ் அண்ட் நார்மல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ரெடியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கிண்டி வந்து இறங்கி, ஆக்சுவலாக நான் கிண்டி போனது கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் கிண்டிக்கு போனேன். ஸோ தைரியமாக போயிட்டு ஏடிஎம்மில் பணத்தை கேஷ் விட்ரால் பண்ணிட்டு, ஸோ பஸ்ஸில் டிக்கெட் வந்து கேஷ் மட்டும்தான் அலவுடு. ஸோ அதனால் பஸ்ஸில் ஏறினா செம கூட்டம். ஸோ ஒரு வழியாக வந்து சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதான் வேளச்சேரியோடைய பெரிய ஃபீனிக்ஸ் மால். ஏகப்பட்ட கூட்டம், கிட்டத்தட்ட அப்படியே புதுசு மாதிரியே இருந்தது. நான் 2013 சென்னை வந்த புதுசில் இதை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் இப்போது செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் இங்கே நடந்திருக்கேன்னா நம்பவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மால் அவ்வளோ இருக்குது இதில். இது போக உள்ள நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்டு தியேட்டர்ஸ் இருந்தது. அதுமாரி முக்கியமாக நான் வந்த வேலை வந்து ஐஃபோன் ஷோரூம் பார்க்குறதுக்கு தான். ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்ததுன்னா ஸோ நேரே நடந்து, அதேமாரி நான் வந்து ட்ரெயினில் வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்க்கிங் ரொம்ப கஷ்டம். வெளியே விட முடியாது, வெளியே விட்டால் சேஃப்டியும் இருக்காது. அண்டு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே லக்ஸரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பார்க்கிங் மெயினாக சொல்ல போனால் கார் ஆர் பைக் ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. ஸோ அதனால் பார்க்கிங்காக மட்டும் பயந்து தான் நான் வந்து லோக்கல் ட்ரெயினில் வந்தேன். அதேமாரி டேமேஜ் வெளியே எங்கேயும் விட்டாலும் டேமேஜ் ஆகிடும். ஸோ இதான் ஆப்பிள் ஷோரூம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கும் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ், ஸோ ஐஃபோன் ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்தது வந்து ஹெட்செட் வாங்குறதுக்கு, தட் மீன்ஸ் ஏர்பாட்ஸ். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 சம்திங் வந்தது. ஸோ மெயினாக அதேமாரி ஒவ்வொன்றையும் ரேட்டு பார்க்குறப்ப தலை சுற்றும். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ்க்கு தெரியாது, மற்ற ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லாம் இந்த வீடியோவை பார்க்குறத, அது இந்த சீன்ஸை பார்க்கறத விட்டுருவேன். ஸோ மற்ற எல்லாரும் பிராண்ட்ஸ், இதுக்கு நமக்கு தெரிஞ்ச பிராண்டு தெரியாத பிராண்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் போல. மேக்ஸ் தெரியும் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த பிராண்ட்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இதான் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு ஷோரூமும் சும்மா பலன்னு மின்னுது. அப்படி சொல்லப்போனால் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. நானும் சரி, இப்போ ஸ்பென்சர் பிளாஸா அந்த மாதிரிலாம் ரொம்ப பழைய பில்டிங் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி சூழ்நிலைக்கு நீங்கள் ஒரு நல்ல மால் போகணும், எல்லா பிராண்ட்ஸும் பார்க்கணும். வவுச்சர்ஸ் முக்கியமாக. ஆக்சுவலாக நான் மெயினாக வந்தது வந்து கேஎஃப்சியில் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஒரு 500 ருபீஸ் வவுச்சர்ஸ் வந்து மெக்டானல்ட்ஸ் இருந்தது. இந்த இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆக்சுவலாக நான் பாம்பே போயிருந்தப்போ மும்பை சிஎஸ்டியோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய பில்டிங் அது. ஆக்சுவலாக அங்கே நேரில் போயிடலாம். ஸோ அதை வந்து அவ்வளோ கட்டமைப்போட அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி நீட்டாக அதை நிப்பாட்டி வச்ச ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் விஷயம் என்னென்னா, இதில் வந்து துப்பாக்கி சூட்லாம் நடந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாஜ் ஹோட்டல் அந்த மும்பை நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ரெனோவேட் பண்ணி நல்லபடியாக இருக்குது. ஸோ மும்பை சிஎஸ்டி. ஸோ இதில் வந்து அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் போனீங்கன்னா இந்த இதை கண்டிப்பாக பார்த்து, எல்லாருமே இதில் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் ஃபோட்டோஸ் எடுக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கிடுமே. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து ஆக்சுவலாக எப்படி அங்கே இருக்குமோ அதே மாதிரி இப்போ மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் இருந்தது. ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் இருந்தது. ஸோ நானே சுற்றி இதே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த இது தான். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் இதுவும் அதில் வந்து மீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி, ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணதை ரீக்ரியேட் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஸோ ஒரிஜினல் பில்டிங் எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ பேர் வந்து போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்க்கறது நம்ம பிரச்சனை. நம்ம இங்கே சென்ட்ரல் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்ட்ரக்சர், சின்ன ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் ஆனால் மும்பை ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த அளவுக்கு நான் மேக்ஸிமம் பாம்பே போனலாம் திருப்பி அதோடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அரை நாள் போயிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ மேலே எப்படி இருக்கும், கீழே எப்படி இருக்கும், சைடில் எப்படி இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் விஷயத்தை கூட விடாமல் ஒரு ஜன்னல், ஒரு அதாவது அந்த ஒவ்வொரு இதுலேயும் புளி பாயிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கு கூட நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கடுத்தது என்ன, நடந்து கால் வலிக்கும். ஸோ ஜூஸ் குடிக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு அங்கங்கே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு லிஸ்ட். இதில் பார்த்துட்டு நம்ம எந்த கடைக்கு போகணுமோ அங்கே போகலாம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹீரோயினை நான் பார்த்தேன். ஸோ
நிறைய முக்கியம் அது பேர் வந்து ராகவ். அந்த ஹீரோ வந்து நம்ம ஒரு பாம்பு கொத்துற மாதிரி ஒரு படத்துலலாம் நடிச்சிருப்பாப்புல. ஸோ அந்த பிரீத்தாஞ்சனைக்கு அந்த ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து முக்கியமாக டும் டும் படத்தில் வந்து மணிவண்ணன் சாருக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ மாதவன் வந்து வைக்கல தங்குறப்போ. ஸோ அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ உடனே கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தோன்னே பிரீத்தா ராகவன் 2 பேருமே வந்திருந்தா அவங்க மாமியாரோடு வந்திருந்தாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அவங்கள்ட்ட எந்த ஃபோட்டோவுமே எடுக்கல நான். ஸோ அவங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கிறது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்த இடம் வந்து ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கீழே இருந்தது. ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போனால் பேஸ்மெண்ட்டில் இருந்தது அந்த இது. ஸோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுமா, எவ்வளோ பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. இன்னும் வேறு கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய ஷோரூம்ஸ். ஆக்சுவலாக இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் பார்த்தாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃபுட் கோர்ட்டில் போய் அங்கேயும் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து 500 ருபீஸ் வந்து KFC வச்சு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த ஹீரோயின்ஸை பார்த்தேன். தட் மீன்ஸ் ஆக்டர்ஸ் பிரீத்தா அண்ட் ராகவன். அண்டு இந்த பஸ்ஸு தான் அப்பப்போ சுற்றி வந்துகிட்டு இருந்தது. சின்ன பிள்ளைங்களாம் அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதேமாரி ட்ரெயின்லாம் இருந்தது. இது வந்து பேஸ்மெண்ட் அண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெயின் இருந்தது. ஸோ அங்கேயும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வரதில் பார்க்கலாம். அண்டு இந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்காகவே செதுக்கி வச்ச மாதிரி நம்மளாலலாம் 1 மாத சம்பளத்தை 1 செகண்டில் அதாவது ஒரு ஷூவில் எழுதியிருப்பாங்க. நம்ம 1 மாத சம்பளத்தை ஒரு ஷூவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரஜினி வந்து இது பண்ணுற மாதிரி தான். ஸோ 30 நாள் 30 கோடி காலி பண்ணணுமா, நேரே வாங்க டக்குன்னு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் அண்ட் ரிலையன்ஸோட எல்லாமே இருந்தது. அண்ட் செலியோ மேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து ரெகுலராக நான் போகிறது. ஸோ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் தான் வந்து ஏகப்பட்ட ஆஃபர். அதில் தான் வந்து ஒரு முக்கியமான இது இருந்தது. ஸ்ப்ரைட் வந்து 8 ரூபாய்க்கு. ஏன்னா எக்ஸ்பைரி வந்து February 1. ஸோ 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதனால் 8 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ 38 ரூபா ஆக்சுவல் ப்ரைஸ் MRP அது. அதேமாரி நிறையா எப்பப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அதெல்லாம் பக்கத்தில் வந்தோடனே சும்மா ரேட்டை தர மட்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குழந்தைய வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அப்பா அம்மா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து இந்த கார் ஷோரூம் கூட வச்சுருந்தாங்க அந்த இதில். ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வேறு வச்சுருந்தாங்க. அமெரிக்கன் டூரிஸ்ட் இதுவும் வச்சுருந்தாங்க, பேக்ஸ். ஸோ ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வர ஃபீல் வேணுமா, ஸோ இதான் வந்து ஐமாக்ஸ் தேட்டர். ஸோ தேட்டர் போனால் இந்த இடத்துக்கு தான் வரணுங்க. நான் வந்து டிக்கெட் எடுக்கல. ஸோ அதனால் பிளான் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு தேட்டர் கண்டிப்பாக போகணும். தேட்டரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தேட்டரில் தாம்பரத்துலலாம் பார்க்க முடியாது. ஸோ ஃபீனிக்ஸ் மாலுக்கு வாங்க. ஸோ அதுமாரி ட்ரெயின் அண்ட் பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னா செலவு கம்மியாக இருக்கும். அதுமாரி 5 ரூபா தான் டிக்கெட் கிண்டிக்கு எனக்கு. அதேமாரி ரிட்டன் 5 ரூபா. ஸோ 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வரும். ஸோ 2 பேர் 10 பேர் வந்தாலும் அதேமாரி பஸ்லேயும் 10 ரூபா தான் டிக்கெட் வந்தது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோரும் சுற்றி பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத விட எப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு போன ஃபீல் அப்படியே இருந்தது. ஃபுல் ஏசி. அதேமாதிரி ஃபுல்லாக பிராண்ட்ஸு, ஃபாரின் பிராண்ட்ஸு, இந்தியன் பிராண்ட்ஸு, ஃபாரினர்ஸு எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே, சொல்லப்போனால் ஆக்டர்ஸ் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க போல். அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீன். ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சின்ன அதேமாதிரி பாத்ரூம் கூட அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. இதில் வேறு விஐபி பாத்ரூம். ஸோ இங்கே இந்த ஏதாவது ஒரு ஷோரூமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்லு இருந்ததுன்னா அதேமாரி வசந்த பவன் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த பில்லு இருந்ததுன்னா போதும். அந்த பில்லை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு விஐபி பாத்ரூம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி, தட் மீன்ஸ் ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இது இன்னும் லக்ஸரியாக இருக்கணும். ஸோ நான் அது போகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லி கூட பார்த்துக்கலாம். ஸோ வீலாக் நிறைய பேர் இது போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் என்னோடய ஸ்டைலில் ஒரு வீலாக் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்னும் போய்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக பார்க்க முடியாது, தலையை சுற்றிடும். இங்கே போனாலும் ஒன்று போல் இருக்குது, அங்கே போனாலும் எல்லா பிராண்டும் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ கீழே தான் இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் ஈவெண்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் இந்த சேனல்லையும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு டாய் ஷாப்பு அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. நானும் ஒரு 2 பொம்மை இருக்கும், 4 பொம்மை இருக்கும். இந்த ஆக்சுவலாக இது வந்து சின்ன வயசில் பார்த்துருவோம். ஒரு முட்டை விடுறதுக்கே நம்ம படாத போட போடுவோம். சோப்பு நிறைய வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் கண்ணை வச்சுட்டு சும்மா சட்டை சுட்டு தள்ளிட்டாப்புல. இதில் வேறு ஏகப்பட்ட குழந்தைய, அந்த குழந்தைய சும்மா என்ஜாய் பண்ணோம் அந்த பபுள்ஸ் கூட. அந்த அளவுக்கு நான் பார்த்தேன். இது எப்படி இவ்வளோ க்ரியேட் பண்ண. ஆக்சுவலாக இப்போ ஃபங்க்ஷனு, ஈவெண்ட்ஸு, கல்யாண வீடு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு விட்டோன்னா சும்மா தீயாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஆனால் அது ரேட் நான் கேட்கல. அதெல்லாம் கேட்டால் மட்டும் என்ன வாங்கவா போகிறோம். ஸோ நம்ம வந்த வேலை பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்க வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஸோ வந்த வேலை வந்து ஆப்பிள் ஷோரூமில்
ஏர்பேட் வாங்குறது. ஸோ அதுக்கு வந்து HDFC கார்டுக்கு வந்து 3500 டிஸ்கவுண்ட் இருந்தது. அதுதான் பர்டிகுலராக அந்த ரீசனுக்காக வந்து வாங்கினது தான் இது. ஸோ வந்த வேலை முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஸோ மீதி என்ன பண்ணுறது, லீவ் வேறு. ஸோ நேரம் போடல. ஸோ அதனால் போகிறவங்களாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து, அதில் வேறு இது ட்வின்ஸ் வேறு ஒன்று போல் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒன்று போல் ட்ரெஸ்ஸு, ஒன்று போல் ஷூ. அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருமா இல்லையான்னு தெரில. இதுதாங்க நான் சொன்னேன்ல, போன தடவை பஸ்ஸு பார்த்த மாதிரி இது வந்து ட்ரெயின் சின்ன பிள்ளைங்களுக்காக விட்ருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்மளெலாம் ஏற்ற மாட்டாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களை மட்டும் தான் ஏமாற்றுவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க ஏறி ஒரு 2 ரவுண்டு கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 200 பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்காங்களே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ரேட்டு. ஸோ குட்டி ட்ரெயின் வீட்லேயே வாங்கி கொடுப்பாங்க, காரு அது இதுன்ட்டு. இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க இங்கே வந்தால் இது தான் ஃபஸ்ட் ஏறேன். இதில் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் ஃபன் சிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா ஏகப்பட்ட காஸ்ட்லி, ஒரு 1000 ரூபாய்க்கு அசால்ட்டாக காலி பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ ராயலாக இருக்குமா இல்லை எப்படின்னு தெரில. பட் ஆனால் குழந்தைங்கள்லாம் இருந்தால் அந்த ஃபன் சிட்டி வீடியோ வருதான்னு பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் ட்ரெண்டு தான். அதுமாரி இந்த கிழங்கு தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு இருக்கிறதுலே ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில். ஸோ இதோடைய பேரை கேட்டோன்னே தான் எனக்கே ஃபஸ்ட் டைம் இது பேர் இது தானே அப்படின்ட்டு கூகுளில் தேடினா வேறு பேர் வந்தது. ஸோ அடுத்தது சும்மா அப்படியே வெளியே வந்து பார்த்தேன். உள்ளே ஏசி தாங்க முடியலன்னு சொல்லி வெளியே எப்படி இருக்குன்னு பார்த்தா வெளியே நல்ல கிளைமேட் இருந்தது. ஸோ வெளியே நிறைய பேர் வந்து வெளியே ஹோட்டல்ஸ் இருந்தது, சாப்பிட்றதுக்கு இடம் இருந்தது, சுற்றி பார்க்குறதுக்கு ஸ்டே பண்ணுறது கூட இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லியாக இருக்கிறவங்களுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. அண்டு தனிஷ்க்கு இருந்தது, கோல்டு வாங்கினா இருக்குது, A to Z எல்லாமே சீப்பில் இருந்து ஒரு இது வேணாலும் கிடைக்கும். ஸோ ஆப்பட்ரானிக்ஸை முடிச்சுட்டு பிஸ்னஸை முடிச்சோமா நம்ம வேலையை பார்த்தோமா நேரே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அதே மாதிரி பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி நேரே தாம்பரம். நடக்கிறதுக்கு முடியல, கால் அவ்வளோ வலி. என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.